பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை வரலாம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் அதிமுக அணி வெற்றி பெறுமா கேள்விக்குறி. அப்போ அதிமுக நண்பர் சொன்னது திமுக அதிமுக அறிவிகள் கண்டிப்பாக திமுக இன்டாக்டாக இருந்தால் இந்த கூட்டணி ஆட்சி பத்தி கவலைப்படாது, யார் அறிவிச்சாலும் கவலை இல்லை. ஆனால் அதிமுக அப்படி இல்லை, ஆட்சி திமுக இன்டாக்டா இருந்தான்னு சொன்னீங்கன்னா அந்த கூட்டணி உடையாம இருந்தால் கூட்டணி உடையாம இருந்தால் அதிமுக ஒரு வழியே இல்லை, அதிமுக அறிவித்தாக வேண்டும். ஏனென்றால் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, கண்டிப்பா அறிவிச்சிருவாரு. அதை நோக்கி தான் எடப்பாடி பயணிக்கிறார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு 4-5% ஷார்டேஜில் இருக்கார். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 3-4% மைனஸ், அவ்வளோதான். ஆனால் அது இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வீகம் வச்சிருக்கேன்றாரு. அது மட்டும் சொல்ல மாட்டார். இப்போ எல்லாரும் சீனியர்லாம் போய் கேட்குறாங்களே, பொறுமையாக இருங்க, ஒரு ஸ்கெட்ச் இருக்குன்றார். அது இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சி தான். திமுக கூட்டணி உடைக்க வேண்டும், உடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி அறிவிக்க வேண்டும். அப்போ கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு அதிமுக அறிவிச்சா இந்த பக்கத்துல இருந்து கண்டிப்பா விசிகா போகும்னு ஒரு கண்டிப்பாங்க.